ஹாய் கைஸ், வெல்கம் டு த யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுதான் கரண்ட்லாம் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி என்னோடய ஸ்கின் வந்து நார்மல் டைப், ட்ரை ஸ்கின்னும் கிடையாது, ஆயிலி ஸ்கின்னும் கிடையாது, நார்மல். ஸோ எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, இதனால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் கரண்ட்லி டீகன்ஸ்ட்ரக்டோட ஜெல் சன்ஸ்க்ரீன். இதில் நான் SPF 55 PA++ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். இதுக்கு முன்னாடி நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதில்லை, நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி எம்டி மாதிரி இருக்குது. நான் கூடிய சீக்கிரமே எம்டிஸ் வீடியோஸ்லாம் போடுறேன். அது நான் திருப்பி வாங்குவேனா இல்லை வந்து அது என்னெல்லாம் என்னோடய ஸ்கின்க்கு இது பண்ணிவிட்டு, இல்லை நான் வாங்கின ரீசனுக்கு அது வந்து பூர்த்தி பண்ணிடுச்சு போதும் அப்படியா, அந்த மாதிரிலாம் நான் ஒரு டீட்டெயில்டான எம்டி ரிவ்யூஸ் நிறையா போடுறேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எம்டி தான். நான் இது மேபி 1.5 month யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்துலாம். நான் வந்து ஸ்கின்னில் இப்போதைக்கு சீரம் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. நான் ஆக்சுவலி மார்னிங் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னும்போது கொஞ்சம் வேர்க்கும், ஆயிலியாக மாறிடுது மாய்ஸ்சரைசர் போட்டேன்னா. ஸோ நான் டேரெக்டாக சீரம் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் குளிரான ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போல்லாம் லைட்டாக ஸ்கின் ரஃப் ஆகும். அந்த டைம்லலாம் நான் மாய்ஸ்சரைசர் மேபி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட அப்போ ஷேர் பண்ணுறேன். பட் நான் இப்போது இது யூஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும்தான். சீரம்க்கு அப்புறம் எல்லோரும் ஒரு ரூல் சொல்லுவாங்க, பட் நான் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எடுத்துப்பேன். இந்த இன்ச்சு சைஸு 3 inch எடுத்துப்பேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி பேஸ் பண்ணி மாறும். இது வந்து ரொம்ப ஒரு திக் க்ரீம் லைக் ஸ்ட்ரக்சர், அதனால வந்து நம்ம இவ்வளோ எடுக்கலாம். ஆனால் வந்து லிக்விடாக இன்னும் நான் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன், அந்த டாக்டர் ஷீட்லேருந்து சன்ஸ்க்ரீன். அது வந்து ரொம்ப லைட் வெயிட், இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் நிறையா எடுக்கணும். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்துலாம். நைட் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம சன்ஸ்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு, ஸ்கிப் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கோமா வெளியே இருக்கோமான்றது வந்து செகண்டரி தான். எங்கே இருந்தாலும் யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின் மேலே படும், அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டில் இருக்கோம் வெளியே இருக்கோம்லாம் இல்லை, எப்பயுமே அப்ளை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் நேற்று நைட்டு ஆக்டிவ் யூஸ் பண்ணிங்க, லைக் பீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெரி மஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. காதை ஸ்கிப் பண்ணாதீங்க, கழுத்து ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் சான்ஸ் இருந்திருக்காது. சேம் வே காதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா காதும் நம்ம ஃபேஸோடு தெரியும். நான் இன்னும் பாடி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. யூஸ் பண்ண உடனே நான் உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரையும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுல வந்து ஒரு ஈஸி ட்ரிக் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பில்டப் ஆகி ஒரு பெரிய ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இதை பிளெண்ட் பண்ணி முடிக்கணும்னா முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாகும், கை வலிக்கும். என்னப்பா எதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்களேன். பட் நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் நானே ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். அந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எங்கெங்கே சன்ஸ்க்ரீன் வேணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்களா, ஒரு ஒயிட் லேயர் இருக்கும், அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நிறையா ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறேன்னான்னு எனக்கே தெரியல. நீங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 1.5 gram யூஸ் பண்ணுங்க சன்ஸ்க்ரீன் பர் டே.
அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மெஷரிங் ஸ்பூனோ ஆர் வெயிட் மெஷினோ ஏதோ ஒன்றில் ஒரு நாள் வந்து எடுத்துகிட்டு அது கையில் வச்சு பாருங்கள். அது எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே அளவு அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சன்ஸ்க்ரீனும் நீங்கள் மாற்றும் போது 1.5 கிராம் வேணும். அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா அதே குவான்டிட்டி அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ணலாம். நானும் பண்ணுங்க, இனிமேல் பண்ணுறேன். இப்போ பாருங்களா, இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப பிளெண்ட்லாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி கேமராவில் பார்க்க ஒன்றும் அவ்வளோவா தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் இருக்குதான். அப்ளை பண்ண உடனேலாம் போகல, இப்படியே விட்டுருங்க. நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ போயிட்டு பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக குளிச்சுட்டு வந்த உடனே சீரம் போட்டு அப்சர்வ் வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். சன்ஸ்க்ரீன் போட்டு நான் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுட்டு ஏற்கனவே காஞ்ச ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுருவேன். ஸோ இது எனக்கு 5 மினிட்ஸ் ஆகிடும். அந்த 5 மினிட்ஸ் டைமில் சன்ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் போட்டு ரொம்ப பிளெண்ட் பண்ணணும், அது அப்படியே ஸ்கின்னோட இது பண்ணணும், மேட்டிஃபை பண்ணணும், உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் சன்ஸ்க்ரீனுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு போட்டு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்படி 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதுவே அப்சர்வ் ஆகிடும், அதுவே ஓரளவுக்கு இதுவாகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டச்சப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த ஹெல்ப். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீன்மேல் இதை அப்சர்வ் ஆகிற வரையும் ஒரு ஜென்ரல் டாக் பேசுவோம். நான் வந்து கோட் மூவிக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஃபேனுக்காக மூவி மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் இது. இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்றது. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா, நான் ஒரு விஜய் ஃபேன், நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். உண்மையாகவே ஒரு ஃபேனுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இருந்திருக்கு. நிறையா ட்விஸ்ட்டு, நிறையா நியூ என்ட்ரிஸ் வந்திருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி. அப்புறம் வந்து கொஞ்சம் ஓல்டு விஜய், ஓல்டு படத்துலலாம் அவர் எப்படிலாம் இருந்திருப்பாரோ அந்த டைலாக்ஸ் ஆர் அந்த இது. அது இல்லாமல் வெங்கட் பிரபு மூவினா எப்படின்னா ஏதாவது ஒரு ஹீரோவை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இவர் வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னை பொறுத்த வரையும் பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஆக்டர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பெரிய விஷயம்தான். விஜய் ஃபேன்னா நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ் தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரையும் நடித்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லியோ விட பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 3 மினிட்ஸ் தான், நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சும்மா ஜென்ட்லாக பிளெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணணுன்னு இல்லை. இப்போ நீங்கள் பிளெண்ட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போக்குமே உங்களுக்கு வந்து ஒரு லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு குட்டி க்ளோ தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பவுட்ரு வச்சு போடுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு மேக்கப் பர்சன் கிடையாது. ஸோ நான் இப்படி தான் வந்து இதுக்கு மேலே பவுடர் வச்சுட்டு மை வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு என் லுக் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். பட் நீங்கள் ஒரு மேக்கப் போடுற பர்சன்னாலும் போடுங்க, உங்களோட விருப்பம். ஸோ இதான் ஃபைனல். நான் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் இது தான். நான் இதோட அஃபிலியேட்டட் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த அஃபிலியேட்டட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.